Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசியவுடன் பதிலளிக்காமல் யாரோ ஒருவர் தயாரித்த அறிக்கையை முதலமைச்சர் விஜய் வெளியிடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். அரசு என்றால் என்ன, ஆட்சி என்றால் என்னவென்றே விஜய்க்கு தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகைக்கு அவகாசம் வேணும். மே மாசத்துக்கான தொகையை விரைவில் கொடுத்துருவோம். எல்லாவற்றுக்கும் இனிமேல் அவர் அவகாசம் தேட ஆரம்பிப்பார். ஓகே, இது முதல் அவகாசம். ஒவ்வொன்றுத்துக்கும் அவகாசம் கேட்பார். என்ன அவர் ஆக்சிடென்டா ஒரு முதலமைச்சரா வந்தவர். அதனால அவர் இது போன்ற பதில் தான் சொல்ல முடியும். சட்டசபையில சொன்ன மாதிரி முந்தைய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தொடரும் சொல்லி ஒரே நாள்ல முறையா சட்டசபையில் மரபு என்ன, எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகு உடனடியா ரிப்ளை முதலமைச்சரோ அல்லது ஃப்ளோர் லீடரோ சொல்லப்பட்டது. அதை சொல்றதுக்கு விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை பின்னாடி வெளியிடுறார். ஸோ ஒரு முன்னுக்கு பின் பிறனாக அரசு போயிட்டு இருக்கு. இவர் இன்னும் தெளிவு பெறலை, ஆட்சினா என்னன்னு தெரியல. அதனால அவர் தெளிவான முடிவுக்கு வரட்டும்.